அது பார்த்திங்கன்னா, ஒருத்தர் உண்மை பேசுகிற மாதிரியே பொய் பேசுவாங்க. உண்மை தான் தெளிவாக பேசுவாங்க. பேசுகிறது பூரா பார்த்திங்கன்னா, இந்த சொல்லுவாங்க அந்த காலத்தில், குழந்தை வகுத்துல இருந்தால் கூட நழுவி விழுந்துரும்ப்பா. அப்படி பேசுகிறாப்படி அந்த அவர். குழந்தை வகுத்துல இருந்தால் கூட நழுவி விழுந்துரும்ப்பா. அந்த அளவுக்கு பேசுகிறாருய்யா. ஆனால் அது எல்லாமே உண்மை இல்லை, பொய். பொய் பேசுகிறதுக்கும் ஒரு திறமை, டேலண்ட் வேணும். உண்மை மாதிரியே பேசுவாருங்க. பொய் பேசுகிறதெல்லாம் உண்மை மாதிரியே பேசுவார். அது யாருங்க? ஆனால் காலபுருஷனுக்கு மேஷம் 3ஆம் இடம் மிதனமாக வரும், புதன் வீடு. காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னியாக வரும், அது புதன் வீடு. அப்போ இந்த புதன் வீட்டில் மிதுன லக்கணம், மிதுன ராசி, கன்னி லக்கணம், கன்னி ராசியை பிறந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பேசுவாங்க. பேசுகிறதே பார்த்திங்கன்னா உண்மை பேசுகிற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. அப்போ அதே பாருங்கள், அதே கன்னி மிதுன லக்கணம், மிதுன ராசி, கன்னி லக்கணம், கன்னி ராசி, எனக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, வார்த்தை தான் வரும். என்னது வார்த்தை? அசிங்கமான வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். ஆனால் அவ்வளோ டேலண்டாக பேசுவாங்க. டேலண்ட்டு, திறமை எல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் வார்த்தை பார்த்திங்கன்னா அவ்வளோ அசிங்கமாக வரும். 2ஆம் இடத்துல சனி இருந்தால், அதுவும் செவ்வாய் சேர்ந்துட்டா, 2ஆம் இடம் சொல்கிறது, 2ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலும், 3ஆம் இடத்துல செவ்வாய் சேர்ந்தாலும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுறுசுறு கோவம் வந்து முதல் அடிப்பான், கை வச்சுருவாங்க. அடித்த பின்னாடி தான் மற்ற பதிலே பேசுவாங்க அவங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால், 2ஆம் இடத்துல சனியும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அடிச்சுட்டு தான் பேசுவாங்க, பதிலே பேச மாட்டாங்க. ஆனால் பேசுறது பூரா பொய் புராடாக தான் இருக்கும், உண்மையே வராதுங்க. டேலண்டாக பேசுவாங்க, திறமையாக பேசுவாங்க. அப்போ அதே பாருங்கள், சனி 2ஆம் இடத்துல இருந்தாலும், செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தாலும், இந்த கோவ, திறமை, இந்த டேலண்ட்டு, பொய் பேசுகிறது அப்படி வரும். இதே சனிக்கு திரிகோணத்தில் 1, 5, 9 பார்த்து இருந்தாலும், சனிக்கு திரிகோணத்தில் இருந்தாலுமே அந்த பொய் தான் பேசுவாங்க. குருவுக்கு திரிகோணத்தில் சனி இருந்தாலும், புதன் இருந்தாலும், இப்போ புதன் வீடுனா காலபுருஷனுக்கு 3, 6 புதனோட வீடு. காலபுருஷனுக்கு 3ஆம் இடங்கிறது மிதனம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடங்கிறது கன்னி, அது புதனோட வீடு. புதனோட வீட்டில் வந்து இவங்க ராசியாவோ லக்கணமாவோ பிறந்திருந்தாலும், புதனோட நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருந்தாலும், என்னங்க கடகத்தில் பிறந்து ஆயில நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், அப்போ அவங்க பொய் பிராடு அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் பேசுகிறது வந்து அவங்களுக்கு காரியம் ஆகணும்னே பேசுவாங்க. ஆனால் அவங்க பேசி அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க காரியத்தை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதாங்க சாதகம். அப்போ சனிக்கு 3ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் சரி, ஆனால் 3ஆம் இடத்துல செவ்வாயும் 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் அவங்க காரியம் செய்கிறதுக்காக அவங்க பேசி செய்ப்பாங்க. இதுதான் சாதகம். இதெல்லாம் வந்து இதை பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ சரராசின்னு வச்சுங்க, சரராசியில் இப்போ இருக்கார், புதன் பகவான் இருக்கார் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க. காரியம் சாதிக்கிறதுக்காக ஸ்பீடாக பேசுவாங்க. காரியம் சாதிப்பாங்களா சாதிக்க மாட்டாங்கன்னா அந்த புதன் என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ காலபுருஷனுக்கு 3, 6 புதன் வீடாக வருது. அந்த புதன் வீட்டில் பிறந்தவங்க ராசி நக்கணமாக பிறந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும், சனிக்கு திரிகோணத்தில் கேந்திரத்தில் வந்து என்னங்க புதன் இருந்தாலும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. பேசுகிறத வந்து தப்புன்னே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க பொய் பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு தெளிவாக பேசி அவங்க காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இதாங்க சாதகம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.